உங்க பேரு? என்னோட பேர் கல்யாணி. கல்யாணி. உங்க பேர் என்ன? ஏதாவது குண்டா போடாதீங்க. மாரிமுத்து. மாரிமுத்தா. என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசமா? ஆமா. என் பேர் தேன்மொழி. தேன்மொழி. யாரா லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா? நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள், இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள்ல இருந்து தொடங்க போறோம். முதல் விஷயம், உங்க பேர் என்ன, ஏன் அந்த பேர் வச்சாங்க? எனக்கு ஷார்ட்டா சொல்லுங்க, ஏன்னா எல்லாரும் சொல்லல. அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். என்னோட பேர் சூர்யா. சூர்யா. ஓகே. அப்பா வந்து லைஃப் பிரகாசமா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும்ங்கறனால அந்த நேம் வச்சாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? என் பேர் முத்து. முத்து. நான் பிறந்தப்போ எங்க அப்பா இல்ல, முத்துராமன் அப்பா பேரு. சரி சரி. அப்பா பேர் ஞாபகத்துக்காக நல்ல பேருங்க. ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து சிவா. சிவா. ஆமா. பிகாஸ் நான் வந்து சிதம்பரத்துல பிறந்தேன். கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி. சரி. அதனால வயித்துல இருக்கும் போதே பேர் வந்து கிருஷ்ணன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரின்னு வச்சாச்சு. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. மாரிமுத்து. மாரிமுத்தா. வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனாலயும் மூணாவது பொண்ணுங்கிறதுனாலயும் அம்மன் பேர் வைக்கணுங்கிறதுனாலயும் இந்த பேர் வச்சாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். என் பேர் வினோத். வினோத். ரெண்டு தங்கச்சிக்கும் ஜினோத் ஜெனோத். வினோத் ஜினோத் ஜெனோத். ஓ, ரைமிங்கா வரணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாங்களா? என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசமா? ஆமா. ஏங்க நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லங்க. சிவபிரகாசம்னே பேரா? இப்படி ஒரு பேர் உங்களுக்கு வைத்ததன் காரணம் என்ன? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து 5 குழந்தைங்க, நான் தான் 5வது. நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க. ஓஹோ, அப்படியா சங்கதி? அம்மா வீட்டு பக்கம்லாம் என்ன பிரகாசன் கூப்பிடுவாங்க, பிறந்த இடத்துல எல்லாம் சிவான்னு கூப்பிடுவாங்க. ஓ, அப்பையும் கூட எதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை பேர் கிடைச்சிரும் நீங்களும் பாக்குறீங்க. ரெண்டு பக்கம் நிக்நேம் வச்சாலும் அதை ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து. என் பெயர் பாலா. பேரே பாலாம்பிகை பாலாவா? இல்ல வெறும் பாலா. பாலா தான். வெறும் பாலா. என்னோட பேர் நாகரத்தினம். நாகரத்தினம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகான்னு கூப்பிடுவாங்க, இல்லனா நாக்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிருச்சுனே. செந்தில். செந்தில். திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிட்டு எங்க தாத்தா வச்ச பேர். பழனி இளநிக்கு வேண்டி இருந்தாருன்னா ரொம்ப நக்கல் வராயாவே. தாத்தாவிற்கு வந்து தமிழ் மீது பற்று மிக அதிகம். சிறப்பு எழுத்தான ழகரம் வர்ற மாதிரி எழில்னு வச்சதா சொல்லுவாங்க. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. அம்மாக்கு ஏதோ ஒரு அந்த வித்தியாசமா பேர் இருந்தது, நல்ல பேரா தோணுச்சுன்னு புகழேந்தி வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது அது ஆம்பளை பேருன்னு தெரியாது. பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம். என்னோட பாட்டி பேர் இது. எங்க தாத்தாவோட அம்மா பேரு ராஜா, பாட்டியோட அம்மா பேரு ரத்தினம். ரெண்டையும் சேர்த்து எங்க தாத்தா ராஜா ரத்தினம். ரெண்டு பாட்டியை சேர்த்து ஒரு தாத்தா உருவாக்கி இருக்காங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு தமிழ் மீது பற்று உண்டா? மிக அதிகம். மிக அதிகம். இருந்தாலும் அநியாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது. எழில். ஓகே. யாவா தமிழ் மீது பற்று அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என்னோட பேர் பிரசன்னா. கிரிக்கெட் பிளேயர் பிரசன்னான்னு ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் இருந்ததா சொன்னாங்க. அவங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. என் பேர் புகழேந்தி. புகழேந்தியா? சாக்கோர ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து. புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைங்க வைப்பாங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். உங்க பேரு? என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா. அதிர்ஷ்ட தேவா. இது ரொம்ப புது பேரா இருக்குங்க. ஆனா இது புதுசா இருக்கு. ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கிற தாண்டி பேரே புதுசா இருக்கு. அதிர்ஷ்ட தேவா. அங்க அடிச்ச 1000 வாழ்த்துல நான் அது கலங்கி போயிருக்கேன். இங்க ஏதாவது ஆரம்பிச்சாதீங்க கல்பனா ஜோதிகான்னு. டேய், இன்னும் அந்த கலாச்சாரம் அப்படியே இருக்கு மச்சான். என் பேரு முத்து காமாட்சி. முத்து காமாட்சி. சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாங்க. அப்பா வளர்த்தது எல்லாமே எங்க அப்பாவோட பெரியப்பா, அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க. புள்ள குழந்தை பிறந்த கீதையை ஒட்டின பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாராம். கீதாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் எனக்கு வச்சாங்க. கீதாமிர்தம். காம்பினேஷன் தூக்கலாரு இத. என்னோட பேர் கல்யாணி. கல்யாணி. இந்த பேர் என்னன்னா எங்க குலசாமி பேருன்றனால இந்த பேர் வச்சிருக்காங்க. நான் பிறக்கும்போது எங்க வீட்டுல தேன்கூடு இருந்ததா சொல்றாங்க. இந்த வீட்டுல ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சிருங்க. ஐயோ, உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐயோ. யாரா லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா? நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. ஒரு தேனு ஒரு தமிழாசிரியர் உங்களை எங்க உட்கார்ந்து வச்சுட்டாரு. தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? என் பேரு சிந்து. அம்மா வந்து கிராமத்துல படிக்காதவங்க தான். சோ அவங்களுக்கு இது ஆண் பேரா பெண் பேரான்னு அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியலையா. சோ அதனால சிந்துன்னு வச்சிட்டாங்க. இத நான் நம்பணும். அது மட்டும் இல்லாம எங்க அக்கா 3 பேருக்கும் கங்கா, காவேரி, யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நதியோட பேரு. சோ என்னோட பேர் சிந்து. சோ அது வேற மேட்ச் ஆயிடுச்சு. சோ ஒரு ரிவர் நேமா வச்சு விட்டாங்க அப்படியே. அதான் இன்னைக்கு இருக்கு ட்ரெண்ட். பெற்றோர் பேர் காமாட்சி சார். அப்பா அம்மா பேரு வச்ச பேரையும் வச்சு காமத் அலையாஸ் காமாட்சின்னு தான் இன்னைக்கு வரல இருக்கிறேன். ஓகே, இதுக்கு காமாட்சியே பெட்டர். என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற?
விருதுநகர் பகுதியா நீங்க? இல்லை சார், அவர் தேனி எல்லினாரா, நான் பெரியகுளம். ஓகே ஓகே. அந்த பகுதியில் அதிகமா வைப்பாங்க. காமராஜருடைய பேரே காமாட்சி தான். சார் என் பேரு ராதா. ராதா? ஆமா. அவங்க அண்ணன் பேர் அம்பிகாவா? இல்ல. நக்கல்யா அவனுக்கு. அப்புறம் தான் அம்மாவை கேட்டேன் நான், ஏமா ராதான்னு வச்சுட்டு கிருஷ்ணன் சேர்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்ல கிருஷ்ண லீலெல்லாம் நிறைய பண்ணுவடா நீ பின்னாடி. நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, நான் நல்ல பையன். இன்ஷியல் நல்ல வேலையா எனக்கு எம்ஆர் மாட்டிக்கிச்சு, அதனால எம்ஆர் ராதான்னு. சார் என் பேர் குப்பு காமாட்சி. குப்பு காமாட்சி. ஆமாம் சார். மொடச்சூர்ல வந்து காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அதனால காமாட்சி அம்மன் மேல அந்த பட்டு இருக்கனால குப்பு காமாட்சின்னு வச்சுட்டாங்க. என் பேர் சம்பங்கி. சம்பங்கியா? ஆமா. பாத்தியாப்பா, சம்பங்கின்னா ஒரு மலர் பேர் தானே? பூ பேரு. எங்க அப்பா கல்யாணம் ஆன புதுசுல அவரோட ஃப்ரெண்டும் அவரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், 2 பேரும் வந்து பூ பேர் தான் வைக்கணும். வயசாச்சு அறிவே அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பெண் குழந்தை, எங்க வீட்டுல நான் ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்ததான் என்ன பேர் வைக்கிறது தெரியல அவங்களுக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவர் ஃப்ரெண்டு வந்து மல்லிகான் பேர் வச்சுட்டாங்க. எனக்கு வந்து ஆணா இருந்ததுனால என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்ப வேற எதுவும் இல்லை, கனகாம்பரம் அது மாதிரிலாம் வைக்க முடியாது. அதனால இதுதான் அந்த பேர் கொஞ்சம் சூட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க, சம்பங்கி. ஆமா. வீட்டுல பேர் வைக்கிறலாம் இது ஒரு ஒன்றும் பெருசில்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேரை சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்றும் சூஸ் பண்ணன்ற அவசியம் இல்லாம, ஏன்னா நான் என் வீட்டுல 8வது ஆள் நான். ஸோ அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு அன்னக்கொடி. அன்னக்கொடி உட்காந்து யோசிப்பாங்களோ, இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. அன்னக்கொடியும் கொடியும் பாரதிராஜா படம். ஆமா சார். ஆமா தம்பி, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வரராஜா ஊர் தான் சார், என் ஊரும். ஊருமும்? ஆமா சார், தேனி பக்கத்துல அள்ளி நகரம். அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. ஆமா, அங்க எங்க அம்மாச்சி எப்படி இருக்கு? அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க. கான்செப்ட் நல்லா சொன்னீங்க. 8வது பிள்ளை ஏதோ ஒரு பேரை வைங்க. 1 2 பெத்தா புக்க தேடி ஈடிங்களா? 8வது பிள்ளை. அடுத்து தங்கச்சி வேற இருக்குல்ல சார். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. என் பேர் கீதாமிர்தம். கீதாமிர்தம். என் பேர் கண்மணி. கண்மணி. பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி, 2வது அண்ணா வந்து ராஜாமணி, அப்புறம் தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி. ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாது. என் பேர் வந்து ஜெய பாரதி. நான் எங்க அக்கா கிட்ட கேட்டேன், ஏமா இப்படி வச்சாங்க எனக்கு வந்து பெண் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். அவங்க சொன்னாங்க, என்னப்பா உனக்கு வரிசையா வந்து அண்ணங்க தம்பிங்க எல்லாமே பிறந்திருக்காங்க, அதனால உனக்கு வந்து ஒரு பெண் பெயர் கொண்டதா வச்சுட்டாங்க. என்னுடைய அண்ணா பேர் மாரியப்பன், அடுத்து செந்தில்நாதன். 3வது அட்லீஸ்ட் பொம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அம்மா. கடைசியா நானும் பையனா பிறந்த உடனே சரி வீட்டுல கூப்பிட்டவாது உமா உமான்னு கூப்பிடுவோன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். அப்பாவோட சொந்த ஊர் திருநெல்வேலி, ஊர் வாசத்தையும் அப்படியே பெயர்ல காட்டணுன்றதுக்காண்டி காந்திமதினு வச்சுட்டாங்க. இப்ப என் பேரை சொன்னாலே எல்லாரும் கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நீ திருநெல்வேலிக்காரனா? நான் திருநெல்வேலியில, எங்க அப்பா திருநெல்வேலி. அதாங்க நீங்களும் பொழைக்க வந்த இடம் சொந்த ஊர் கிடையாது, பிறந்த இடம் தான் சொந்த ஊர். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.